முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூர்க் பயணம் போயிருந்தார். நிறைய விவாதங்களை அது ஏற்படுத்தியிருக்கு, நிறைய அரசியல் விவாதங்களும் அங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. 6 மாஜிக்கள் 5 மாவட்ட செயலாளர்கள் பதவியிலிருந்து நீக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வந்திருக்கிறதாகவும், இதுக்கப்புறம் திமுக தனித்தேத களம் காணணும், கூட்டணியை அமைக்கக்கூடாது அப்படிங்கிற தொண்டல் விருப்பங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னும், சபரீசன் மற்றும் உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது முழுவதுமாக பேசப்பட்டது அப்படின்னும், அதே நேரத்தில் 38 பேர் கொண்ட நபர்கள் கொண்ட ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழுவில் தொண்டர்கள் என்ன கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க, திமுகவில் நடக்கக்கூடிய அதிரடி மாற்றம் என்னவாக இருக்க போது, அடுத்தடுத்து திமுக எப்படி தன்னுடைய அரசியல் களத்தை கட்டமைக்க போகிறது அப்படின்னு தொடர்பாக தான் இந்த வீடியோ முழுதும் பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது கோப்பாசையிலிருந்து. முதல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய கூர்க் பயணம் ஒரு சுற்றுலா போனாங்க அப்படிங்கிற மாதிரியோட மட்டும் இல்லாமல் நிறைய அரசியல் விவாதங்களை ஏற்படுத்தியிருக்குது. முதல்ல பார்க்கணும் அப்படின்னா, முதலாவது உதயநிதி ஸ்டாலின் விசஸ் சபரீசன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை போர், கருத்து வேறுபாடு போர் அப்படின்னு நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதாவது இந்த முதல்ல பெண் டீம் அப்படிங்கிறது மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்க. தோல்விக்கு பிறகு பெண் டீம் தான் முக்கிய காரணம், அவங்க எல்லாத்துலையும் தலையிட்டாங்க, கார்பரேட் கம்பெனி போல் நடந்துனாங்க, மூத்த தலைவர்களுக்கு மரியாதையே கொடுக்கல, நிறைய புதுமுகங்களை கலந்துட்டாங்க, அவங்க எல்லாருமே தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க, அவங்களோட டேட்டாக்கள் கொடுத்தது எல்லாமே தவறாக இருக்குது அப்படிங்கிற நிறைய குற்றச்சாட்டுகள் பெண் நிறுவனத்திற்கு மேலே வைக்கப்பட்டது. அதன் நிறுவனராக இருக்கக்கூடிய சபரீசன் அவர்களும் என்னுடைய பங்குக்கு நான் என் தோல்வியிலிருந்து பங்கெடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாகவே அறிவித்தார். இதே கருத்தை அங்கும் பேசப்பட்டிருக்கிறது. நீங்கள் முழு பொறுப்பு உங்கள்கிட்ட ஒப்படைச்சோம், ஆனால் அதுக்கேற்ற ரிசல்ட் கிடைக்கல, அப்படி இல்லை அப்படின்னு எங்கள்கிட்ட நீ கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நாங்களாவது களத்தில் இறங்கி வேலை பார்த்துருப்போம் அப்படின்னு இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் தரப்பு சொல்லப்பட்டதாகவும் அப்படி நிறைய விவாதங்கள் போனது அப்படின்னு சொல்லப்பட்டது. இது எப்படியாக இருந்தாலும் தோல்வி அடைஞ்சிட்டோம், எதிரிகளை தீர்மானிப்பது தவறு இருக்கிறோம், நிறைய கல விஷயங்களை தலைமைக்கு கொண்டு வராமல் இருப்பதில் நிறைய குறைபாடுகள் இருந்திருக்குது. மாவட்ட அளவிலாக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க மறுத்திருக்கிறாங்க, அவங்க வேலை செய்யக்கூடிய திறன் இருக்கக்கூடிய நபர்கள் கண்டறிவதில் தவறு இருக்கிறாங்க, அப்படி நிறைய பேச்சுகள் பேசப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு அடுத்து என்ன நடக்கலாம் அப்படிங்கிறது ஆக்கப்பூர்வ விமானத்தை நோக்கி அது நகர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தோல்விக்கு பிறகு 38 நபர்கள் கொண்ட ஒரு குழு அமைக்கிறாரு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின். அதில் நிறைய கருத்துக்கள் பேசப்படுது. முதலாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திமுக இதுக்கப்புறம் தனித்து போட்டி போடணும், கூட்டணி வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதாவது முஸ்லீம் லீக் கட்சி இருந்துச்சு இல்லையா, ஐயுஎம்எல் கட்சி, அந்த கட்சி இஸ்லாமிய வாக்குகளை பெற்று தரும் அப்படிங்கிற இதோட அவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் நான் கொடுத்தோம். விடுதலை சிறுத்தைகளுக்கு அந்த ஷெட்யூல்டு காஸ்ட் மக்களுடைய வாக்குகளை பெற்று தருவாங்க, அதீத முக்கியத்துவம் கொடுத்தோம். ஆனால் அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம கூட்டணி இல்லை, அதாவது திருமாவளவன் அவர்களுக்காக பாமகவை உள்ளே சேர்க்காமல் இருந்தோம், ஐயுஎம்எல் கட்சிக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த முபாரக் அவர் கட்சியை ஃபார்வர்ட் பிளாக் கட்சி உள்ளே சேர்க்காமல் இருந்தோம். இது மாதிரி இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம நிறைய முடிவுகள் எடுத்தோம். ஆனால் அவங்க நமக்காக உடன் நிற்கல. ஒரே ஒரு தோல்வி தான் 2017க்கு பிறகு வந்த எல்லா தேர்தல்களின் வெற்றி, இந்த முதல் தோல்வி, இந்த தேர்தல் தோல்வி அடைந்த உடனேயே கட்சி மாறி போயிட்டாங்க. இதுதான் சரியான நடைமுறை கிடையாது. ஸோ நம்ம திமுக தனியாக கட்டமைக்கணும், தமக்கென்று ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கணும். இஸ்லாமியர்கள் கட்சி அப்படின்னா அவங்களை கூட்டணி வைக்கிறதுனால மட்டும் வாக்குகள் கிடையாது. இப்போதும் கூட இஸ்லாமியர்கள் திமுகவின் பக்கம் இருக்கிறாங்க. திமுகவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தொண்டர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேச்சும் அடிபட்டு இருக்கு. அதே மாதிரி ஷெட்யூல்டு காஸ்ட் மக்களுக்கும் இந்த திமுக சார்பில் முக்கிய பொறுப்புகள் கொடுக்கணும். அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மட்டுமே நம்பி நம்ம இது அரசியல் செய்யக்கூடாது, அதாவது ஷெட்யூல்டு காஸ்ட் மக்களை வாக்குகள் பெறும் அப்படிங்கிற அரசியலை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான நிறைய ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது கட்சி சார்பிலும் நிறைய விவாதங்கள் ஏற்படுத்தியிருக்குது, நிறைய மாற்றங்களை செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல தலைமையில் பார்த்தீங்க அப்படின்னா பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் பதவி நீக்கம்னு சொல்ல முடியாது, அவரே ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு பதவி விலகல் அப்படின்னு கூட சொல்லலாம், நீக்கிவிட்டு அதுக்கு புதிய ஒருத்தர் பொதுச் செயலாளர் நியமிக்கணும். அதாவது டிஆர் பாலு அவர்கள் தலைவராக அந்த பொதுச் செயலாளர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பொருளாளர் பகுதிக்கு ஆர் ராசா வருவார் அப்படிங்கிற மாதிரியான பேச்சு அடிபட்டு இருக்குது. ஸோ செயல்படாமல் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் இல்லை முன்னணி தலைவர்கள் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு புது லட்சம் பாய்ச்ச வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சு அடிபட்டு இருக்கு. குறிப்பாக மேற்கு மண்டலத்தில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னும், இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி அந்த ஏரியாக்களிலும் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்படுவார்கள் அப்படின்னு எதிர்ப்படுது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சேகர் பாபு, அதன் தாண்டி எம்ஆர்கே பன்னீர்செல்வம் போன்றவர்கள் மீது நிறைய கம்ப்ளைண்ட் இந்த 38 பேர் அந்த குழுவில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பேசப்படுது. அவர்கள் மீது எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். அதே நேரத்தில் மாவட்ட செயலாளர்கள் தங்களுடைய வெற்றிக்கு, அதாவது தங்களோட தொகுதிகளோட வெற்றிக்கு கான்சன்ட்ரேட் பண்ண அளவுக்கு மற்ற தொகுதிகள் அவங்களோட கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய தொகுதிகளோட வெற்றி கான்சன்ட்ரேட் பண்ணல, இது மிகப்பெரிய ஒரு குறைபாடாக சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அதாவது தன்னுடைய அடுத்த வாரிசாக இருக்கக்கூடிய தன்னுடைய மகனுக்கோ தன்னுடைய ஏதோ உறவுக்காரர்களுக்கோ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தன்னெழுச்சியாக திமுக இணைந்து பணியாற்ற நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அங்கங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஏற்படுது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய 78 மாவட்ட செயலாளர்கள் அப்படிங்கிற பதவியை 115 அதிகரிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறாங்க. அதாவது 2 தொகுதிகளுக்கு
ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிறதும், இளம் தலைமுறையினராக இருக்கக்கூடிய 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் பெரும்பாலான மாவட்ட தொகுதிகளுக்கு மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னும், அதில் பெரும்பான்மையினர்கள் பெண்களாக இருப்பாங்க அப்படின்னும், ஆக்கப்பூர்வமாக செயல்படக்கூடியவர்கள், திராவிட சித்தாந்தம் சார்ந்து பேசக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வாரிசுகளுக்கு, அதாவது இளம் தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் அவங்களோட மகனாக இருப்பாங்க, பேரனாக இருப்பாங்க, அப்படி இருக்கவங்களை கொடுத்து பொறுப்பு கொடுத்துடக்கூடாது. உண்மையாகவே களத்தில் இறங்கி உழைக்கக்கூடிய நபர்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் பதவி சென்றடைய வேண்டும். 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற நோக்கி காய்கள் நகர்த்தப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஜூன் மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் திமுகவில் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. 2031 தேர்தலை நோக்கி பயணிப்பதற்கு தேவையான நடைமுறைகளை, அதாவது இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே, அதாவது 40 வயசு கீழே இருக்கக்கூடிய 31 நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலோடு அவங்களோட மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படுவாங்க. எல்லா அணிகளுக்குமே அணி தலைவர்கள் இருப்பாங்களே, மருத்துவர் அணி, வழக்கறிஞர் அணி, இப்படி நிறைய அணிகள் வந்து திமுகவில் இருக்குது. அந்த எல்லா அணிகளுக்குமே இளைஞர்கள் வந்து தலைவராக இருக்க போகிறாங்க, செயலாளர்களாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சும் அடிபட்டு இருக்குது. ஸோ ஜூன் 10ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது திமுகவில் இருக்க போகுது அப்படின்னும், கடுமையாக உழைக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னும், வாரிசுகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் மறுக்கப்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. கட்சி முழுவதுமாக மறுகட்டமைப்பு செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்குது அப்படின்னு ஒரு தரப்பும், அவ்வளோ தேவையெல்லாம் கிடையாது. நம்ம இந்த தேர்தலில் பண்ணி மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, நம்மளுடைய எதிரியை தீர்மானிக்கிறதுல குறை விட்டுட்டோம். நம்மளோட ஐடி விங் சிறப்பாக தான் செயல்பட்டுருக்கிறாங்க, நம்மளுடைய அணிகள், தொண்டர் அணிகள் எல்லாம் சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. அதிமுக வலுவாக இருந்த பல தொகுதிகளில் திமுக இந்த மாதிரி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதிமுக எதிராக நிலைநிறுத்தி வச்சுட்டு அவங்களுக்கு எதிராக நம்ம கடுமையான வேலையை செஞ்சுருக்கிறோம். ஆனால் சத்தமே இல்லாமல் நம்ம 2 பேரும், அதாவது அதிமுகவும் திமுகவும் சண்டை கட்டிட்டு இருக்கும் பொழுது அவங்களை விமர்சிக்கிறது, அவங்க இவங்களை விமர்சிக்கிறது அப்படிங்கும்போது 2 பேருமே என்ன பண்ணிட்டாங்க, டிவிக்கே வந்து புறம் தள்ளிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேருமே இப்படி தான்ப்பா அப்படிங்கிற போது 3வது ஒருத்தர் வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியக்கூடிய விசில் சின்னம் விஜய் அப்படிங்கிற ஒரு ஒற்றை சொல் அப்படிங்கிறதுக்காக வாக்களிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம பெரிய மாற்றங்கள் சொல்ல தேவையில்லை, இப்போ இருக்கக்கூடிய இதிலே சில மாற்றங்கள் பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரியான கருத்தும் ஒருத்தரை பற்றி தொடர்றாங்க. ஆனால் தலைமை என்ன முடிவெடுத்திருக்கு அப்படின்னா, மேல் மட்டத்திலிருந்து அடிமட்டம் கிளை செயலாளர் வரைக்கும், அதாவது பொதுச் செயலாளர் தொடங்கி ஒரு வார்டு கிளை செயலாளர் இருப்பாங்க இல்லையா, அது வரைக்குமே நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும். குறிப்பாக இளைஞர்களை நிறைய பதவிகளில் உட்கார வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க எல்லாத்துக்கும் ஊதியமும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு அடிபடுது. அதாவது கிளை செயலாளர் ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா, சும்மா இல்லாமல் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி எப்படி இயங்குமோ அது போன்ற ஒரு கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஊக்குவிக்கும் விதமாக மாதம் இவ்வளவு அப்படிங்கிற மாதிரியான கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு அடிபடுது. நீங்கள் வந்து பணியாற்றுறீங்க அப்படின்னா உங்கள் கொள்கை சார்ந்து இயங்கணும், அதே நேரத்தில் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவியும் கட்சியிலிருந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ லீகல் விங்கும் கூட நிறைய நல்லா செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது சோஷியல் மீடியாக்களில் ஆளுங்கட்சிக்கு எதிராக கருத்துக்களை பதிவிடக்கூடியவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த சட்ட ரீதியான தாக்குதலை சமாளிப்பதற்காக திமுகவின் லீகல் விங் அப்படிங்கிறது களமிறங்கியிருக்கிறாங்க அப்படின்னும், எல்லா மாவட்டத்திலும் லீகல் விங் கனெக்ட் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னும், நேரடியாக களத்துக்கு போய் யாருக்கு பிரச்சனை இருக்குதோ, இவர் திமுக சார்ந்தவராக இருக்கிறார், நல்ல கருத்தை சொல்கிறாரு, ஆனால் அதற்கு அவர் எதிர்ப்பு வருது, சட்ட ரீதியான பாதிப்பு வருது அப்படிங்கும்போது அவர்கள் பக்கம் லீகல் விங் நிற்க வேண்டும் அப்படிங்கிற உத்தரவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னும், கடைசியாக ஜென்சி மீட்டிங்கில் பேசிய போது கூட லீகல் விங்கை சேர்ந்த இளங்கோவின் அவர்களும் அதே கருத்தையும் சொல்லியிருந்தார் அப்படின்னு நம்ம குறிப்பிட வேண்டிய விஷயமாக இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி தொண்டர்களுடைய பேச்சை வந்து கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குமுறல் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது ஆட்சியில் இருக்கக்கூடிய காலத்தில் தொண்டர்களை மதிப்பில்லை, திமுக தொண்டர்களை மதிக்கவே இல்லை அப்படிங்கிறத மிகப்பெரிய குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. அதாவது ராசா உடல்நிலை சரியில்லாத சென்று பார்க்கக்கூடியவர்கள், ஒரு ஒன்றிய செயலாளர் வந்து ஒருத்தர் உடல்நல குறைவாக இருக்கும்பொழுது கட்சி அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கல. கட்சிக்காக உழைத்த நபர்கள் பல பேர் வந்து உடல் நலிவுற்று இருக்கும்போதோ இல்லை ஏதோ ஒரு பாதிப்பில் இருக்கும்பொழுதோ அதற்கு கட்சி வந்து இது கை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. நம்ம பெருந்தன்மையாக நடந்துக்கிறோம் அப்படிங்கிற பேரில் தொண்டர்களை வந்து கைவிட்டுட்டாங்க, தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டோங்க அப்படிங்கிற ஒரு பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தொண்டரை முழுவதுமாக நீங்கள் கைவிட்டுட்டீங்க. அப்படி இருக்கிறதுனால தான் அவங்களால செயல்பட முடியல அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டும் திமுகவின் தலைமைக்கு சென்றிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. இது வரும் காலங்களில் தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், திமுக தொண்டர்களின் பேச்சை வந்து கேட்கணும், என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கையும் 38 பேர் கொண்ட குழுவில் கொடுத்துருக்கிறதாக சொல்லப்படுது. தோற்றதுக்கு பிறகு மட்டும் தொண்டர்களை வந்து சந்திக்கிறது அப்படி இல்லாமல் வெற்றி பெற்றது அமைச்சர்களாக இருக்கும் பொழுதும் தொண்டர்களை வந்து அதே பாங்கோடு நீங்கள் கவனிக்குமே ஒழிய, தோற்றதுக்கு பிறகாக நீங்கள் வந்து போராடணும், களத்துக்கு வரணும், இது போன்ற மறுகட்டமைப்பு பண்ணணும் அப்படிங்கும்போது மட்டும் தொண்டர்கள் உங்களுக்கு தேவைப்படுது. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு யார் துரோகம் செஞ்சார்களோ, உங்களுக்கு யார் எதிராக வேலை செஞ்சார்களோ அவங்கள் வீட்டுக்கு நீங்கள் செல்வது, அவங்களோட அதிக நெருக்கம் காட்டுவது போன்ற விஷயங்கள் தொண்டர்களுடைய மனநிலையை பாதிக்குது. அப்படி இருக்கும் பொழுது அவங்களால செயலாற்ற முடியல. இனிமேல் வரும் காலங்கள்னாவது நீங்கள் என்ன பண்ணணும், தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பயணிக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக 38 பேர் கொண்ட குழுவிடம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது.
இப்போ திமுக வந்து 2 விதமான சவால்கள் இருக்குது. ஒன்று என்னென்னா, இந்த 2026 கண்டிப்பாக வெற்றி பெற்றுருவாங்க, பல்வேறு நலத்திட்டங்கள் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகும் திமுக வந்து தோற்று போயிருக்காங்க, மிகப்பெரிய கூட்டணி அமைச்சதுக்கு பிறகும் தோற்று போயிருக்காங்க. அப்படிங்கும்போது தோல்விக்கான சரியான காரணத்தை இன்னும் ஆராய்ந்து நல்லா ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனி குழுக்கள் அமைச்சு தோல்வியான காரணத்தை கண்டறிய வேண்டும் அப்படிங்கிறது முதல் சவால். ரெண்டாவது, இந்த உள்கட்சிக்குள் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படிங்கிறது இரண்டாவது சவால். இது ரெண்டையும் செய்யும் பொழுது தொண்டர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா பூஸ்ட். இதெல்லாம் இணையும் பொழுது மீண்டும் திமுக வந்து திரும்பி வரும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகள் தொண்டர்கள் வசம் இருந்து 38 பேர் கொண்ட குழுவிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஓகே மக்கள், நம்ம வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். திமுகவினுடைய தோல்விக்கு காரணம் அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க? தொண்டர்களுக்கு திமுக முக்கியத்துவம் கொடுப்பதில்லையா, அதுவும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதே நேரத்தில் கூட்டணி இல்லாமல் தனித்து திமுக களம் காண வேண்டும் அப்படிங்கிற குரல் அதிகமாக கேட்க தொடங்கி இருக்குது. அது சாத்தியமாக திமுகவால் தனித்து களத்தில் நின்று வெற்றி பெற முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.